வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குவைத்தில் அடுக்குமாடி கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 43 பேர் உயிரிழந்த பரிதாபம். குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரங்கல். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் எக்ஸ் தளத்தில் அறிவிப்பு. இந்தியா கூட்டணியின் பரவலான வெற்றிதான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான கடிவாளம். இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கவசம். 40க்கு 40 வெற்றியால் என்ன பலன் என கேட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. விஷவாயு தாக்கி உயிரிழந்த சிறுமியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. சிறுமிக்கு பிடித்தமான மஞ்சள் நிற ஆடை போர்த்தி தங்க மூக்குத்தி அணிவித்த பாட்டி. ஜூன் 18 வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் 29ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. காலை 10 மணிக்கு பதில் 9:30 மணிக்கே பேரவை தொடங்குவது என அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. இன்றைய ரூல்ஸ் கமிட்டி விதிகளுடைய குழு கூடி காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரானது காலை 9:30 மணிக்கே தொடங்க வேண்டும் என்று ரூல்ஸ் கமிட்டியில் இன்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 4வது முறையாக ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்றார் சந்திரபாபு நாயுடு. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்து. ஆந்திராவில் அமைச்சராக பதவியேற்றார் ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண். அண்ணன் சிரஞ்சீவி காலில் விழுந்து ஆசி பெற்றார். சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் சிரஞ்சீவி பவன் கல்யாணின் கையை பிடித்து தூக்கியதுடன் தட்டி கொடுத்த பிரதமர் மோடி. ఇది అరుదైనటువంటి చిత్రం. நடிகர் ரஜினிகாந்தையும் சந்தித்து கை குலுக்கினார். సూపర్ స్టార్ தலைவர் రజనీకాంత్ గారిని పలకరిస్తున్నారు ప్రధాని. వారి దంపతుల్ని లేడీస్ అండ్ జెంటిల్మెన్. சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசையை கண்டித்த அமித்ஷா. தமிழிசையின் விளக்கத்தையும் ஏற்க மறுப்பு. ஆந்திர அமைச்சராக பதவியேற்ற ஜனசேனா தலைவர் பவன் கல்யாணுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் வாழ்த்து. பவன் கல்யாணை துணை முதலமைச்சர் என குறிப்பிட்டும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. வயநாட்டில் ரோட் ஷோ சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த ராகுல் காந்தி. மோடியைப் போல பரமாத்மா தன்னை அனுப்பாததால் எந்த தொகுதி எம்பியாக தொடர்வது என்பது பற்றி மக்களிடம் கேட்டு முடிவு எனவும் பேச்சு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக நாளை செயற்குழு கூட்டி முடிவெடுக்கப்படும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே திமுகவின் பி டீமாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டதாக டிடிவி தினகரன் புகார். அதிமுகவில் இணையும் எண்ணம் தற்போது இல்லை எனவும் விளக்கம்.
இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டியில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வாகன சோதனை. 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி கொலுசுகள் பறிமுதல். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி தேமுதிக சார்பில் போட்டியிட்ட விஜய பிரபாகர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். விருதுநகர் மக்களவை தேர்தலின் பொழுது 4379 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த தேமுதிகவுடைய விஜய் பிரபாகரன் தற்போது அந்த தொகுதிக்கு மறுதேர்தல் நடத்த கோரி தற்போது தேர்தல் ஆணையத்தின் மனுவை வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே இமெயில் மூலமாக இந்த கோரிக்கை மனு வழங்கப்பட்டிருந்த நிலையில் நேரடியாக டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு அதிகாரிகளிடம் தற்போது இந்த மனுவை முன்வைத்திருக்கிறார். அங்கு போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரான மாணிக்கம் தாக்கூர் 3,85,256 வாக்குகள் பெற்ற நிலையில் விஜய் பிரபாகரன் 3,80,877 வாக்குகள் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. வெறும் 4,379 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோற்ற நிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டை தேமுதிகவானது எழுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த தொகுதிக்கு மட்டும் மறு வாக்குப்பதிவு என்பது நடைபெற வேண்டும் எனவும் குளறுபடி நடந்துள்ளது, சூழ்ச்சி செய்து விஜய பிரபாகரனை தோக்க வைத்துள்ளார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உடனடியாக மறு வாக்குப்பதிவை இந்த விருதுநகர் தொகுதிக்கு மட்டும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் அவர் தற்பொழுது முன்வைத்துள்ளார். அதற்கான மனுவையும் கோரிக்கை மனுவையும் அது மட்டுமல்லாமல் கூடுதல் ஆவணங்களையும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளிடம் டெல்லியில் அவர் சமர்ப்பித்து தற்போது ஆலோசனை செய்து வருகிறார். பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குவைத் தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் நிலை என்ன என்பது குறித்து விவரங்களை சேகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக இந்திய தூதரகத்திடம் தமிழ்நாடு அரசு தரப்பில் விவரங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். பாலவேல், குவைத் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள மாங்காப் நகரில் உள்ள கட்டிடத்தில் இன்று காலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 43 பேருக்கும் மேல் உயிரிழந்ததாகவும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. இந்த நிலையில இதில் 2 தமிழர்கள் உள்ளிட்ட 4 இந்தியர்கள் என்று உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் இருக்கக்கூடிய நிலையில தமிழர்கள் உள்ளிட்ட உயிரிழந்தவர்கள் யார் என்கிற விவரங்களை தமிழ்நாடு அரசு இந்திய தூதரகத்தை அணுகியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களின் நிலை குறித்தும் அங்குள்ள தூதரகத்திடம் இந்த தகவல் என்பது தமிழ்நாடு அரசுடைய அயலக தமிழர் நலத்துறை கேட்டிருக்கிறாங்க. இந்த குவைத்தில் உள்ள தமிழ் சங்கங்கள் சேர்ந்த நிர்வாகிகளையும் தொடர்பு கொண்டு முழு விவரங்களையும் கேட்டிருப்பதாகவும் உயிரிழப்பு ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அதை தொடர்பாக உறுதியான தகவல் கிடைத்தால் உடனடியாக அவர்களின் உடல்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த பணிகள்லாம் தமிழக அயலக தமிழர் நலத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதுவரை அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசிடமிருந்தோ அல்லது அயலக குவைத் தூதக அலுவலகத்திடமிருந்தும் அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. அதற்கான முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசினுடைய அயலக நலத்துறை எடுத்திருக்கிறாங்க. விரைவில் அது தொடர்பான ஒரு அறிவிப்பையும் வெளியிட இருக்கிறாங்க. பாலு, நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் இனி ஆண்டுக்கு 2 முறை மாணாக்கர்களை சேர்க்க அனுமதி வழங்கப்படும் என்று பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதனால் மாணவர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நம் நாட்டில் உள்ள கல்லூரிகளில் ஆண்டுக்கு 1 முறை மட்டுமே கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இதனால் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் மாணவர்கள் சேர முடிவதில்லை. அதனை கருத்தில் கொண்டு புதிய முடிவை UGC எடுத்துள்ளது. UGC விதிமுறைகளின்படி உயர்கல்வி நிறுவனங்கள் தற்பொழுது ஜூலை அல்லது ஆகஸ்டில் தொடங்கி மே அல்லது ஜூன் மாதங்களில் முடிவடையக்கூடிய ஆண்டுக்கு ஒரு கல்வி அமர்வை பின்பற்றுகின்றன. இதில் புதிய நடவடிக்கையாக ஆன்லைன் படிப்புகளிலும் திறந்த மற்றும் தொலைதூர கற்றல் முறைகளில் ஆண்டுக்கு 2 முறை சேர்க்கை நடைமுறையை
கடந்த ஆண்டு ஜூலையில் யுஜிசி அனுமதித்தது. இதன் மூலம் கடந்த ஆண்டு ஜூலை அமர்வில் மொத்தம் 19,73,000 மாணவர்கள் சேர்க்கை பெற்ற நிலையில் அதைத் தொடர்ந்து ஜனவரியில் 2வது அமர்வாக மேலும் 4,29,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். இதனால் பல லட்சம் மாணவர்கள் பட்ட படிப்புகளில் சேர ஒரு முழு கல்வியாண்டு வரை காத்திருக்க வேண்டிய தேவையின்றி 2வது கல்வி அமர்வு உதவியது. இதற்கு மாணவர்களிடம் அமோக வரவேற்பு கிடைத்ததால் கல்லூரிகளில் நேரடியாக பயிலும் மாணவர்களுக்கும் அடுத்த ஆண்டு இருமுறை சேர்க்கை நடைமுறையை அனுமதிக்க கொள்கை முடிவு எடுத்துள்ளதாக யுஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதன்படி நடப்பு கல்வியாண்டு முதல் ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் ஜனவரி, பிப்ரவரி என 2 சேர்க்கை அமர்வுகள் நடைமுறைக்கு கொண்டுவர யுஜிசி முடிவெடுத்துள்ளது. பள்ளிகளின் பொதுத் தேர்வு முடிவு அறிவிப்பதில் தாமதம், உயர்கல்வியில் சேர்வதில் தடுமாற்றம், அவர்களின் உடல்நலன் பாதிப்பு உள்ளிட்ட தனிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் மாணவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். देखिए, अभी तो हमारा जुलाई अगस्त का रेगुलर एडमिशन शुरू हो जाएगा, लेकिन जो यूनिवर्सिटीज़ ए बाय एनुअल एडमिशन प्रोसेस को अडॉप्ट करना चाहते हैं, 6 महीने टाइम तो है. जनवरी में करना चाहे तो अब हम जून में हैं, तो 6 महीने में प्लान करके कर सकते हैं. எனினும் இந்த நடைமுறை கட்டாயமில்லை என்றும் தேவையான உள்கட்டமைப்பு மற்றும் ஆசிரியர்கள், ஆய்வகங்கள் உள்ளிட்டவற்றை கொண்டிருக்கும் உயர்கல்வி நிறுவனங்கள் மட்டுமே இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் அவர் கூறினார். இந்த நடைமுறை உயர்கல்வியின் மொத்த சேர்க்கை விகிதத்தை கணிசமாக அதிகரிக்கலாம் என்றும் தேசிய கல்விக் கொள்கை 2020 திட்டமிட்டுள்ளபடி இந்தியாவை ஒரு உலகளாவிய ஆய்வு இலக்காக மாற்றலாம் என்றும் கருத்து தெரிவித்தார். புதிய சேர்க்கை நடைமுறை மூலம் தொழில் நிறுவனங்களும் தங்கள் நேர்காணல் மற்றும் ஆட்சேர்ப்பை ஆண்டுக்கு 2 முறை மேற்கொண்டு வேலைவாய்ப்பை மேம்படுத்த முடியும் என்பதால் பட்டதாரிகளுக்கு பெரும் பயனாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.